ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாஷித் மிதோல் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, டெட் ரேல்ஸ் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். நம்மளாம் எத்தனை கேமை முடிச்சிடுவோம், இந்த கேமை முடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளால் சோலோவாக முடிக்க முடியாது, அதனால் என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்துடுறேன். இப்போ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம போய் கோல்டு பார் வைப்பான். ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட தெரியும், அதனால் அவன் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான். சரி, அவனை விடுங்க, நம்ம பார்த்துப்போம். கோல்டு பாரை தூக்கி வைக்கிறோம். ஓகே, கோல்டு பாரை தூக்கி வைக்கிறோம். காசும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே வாங்க, நம்ம காசெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம பேண்டேஜையும் வாங்கிடுவோம். மீதி காசு இருந்துச்சுன்னா நம்ம பேண்டேஜ் வாங்குவோம். ஓகே, என் ஃப்ரெண்டு எங்கேயோ கிளம்பிட்டான், எங்கே போனால் நமக்கு என்ன. ஓகே, கோலை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு 2 கோலை வாங்கினா தான் இன்னும் 1 கோல் வரும். அந்த கோலை வச்சு தான் நம்ம 3 கோல் வாங்கினாலே போதும், ட்ரெயினை ஓட்டிடலாம். ஓகே, என் ஃப்ரெண்டு வேறு எங்கே போனான்னு தெரில. அடே வாடா, டேய் தம்பி, கோலெல்லாம் வாங்கியாச்சுடா, டக்குன்னு வாடா. டேய் தம்பி, டேய் கோலெல்லாம் வாங்கியாச்சுடா, டக்குன்னு வாடா. அடே ஒன்றா தாண்டா. அவன் எங்கேயோ போயிட்டான். சரி விடுங்க, அவனை நீங்கள் விட்டு தள்ளுங்க. வேறு எங்கே போனான்னு தெரில. அடே தம்பி எங்கடா இருக்க? ஓகே, இங்கே தான் இருக்கான். என்ன ஏதோ கீழே போட்டானே, என்னத்தை போட்டான்? நான் எடுக்க வாங்கிட்டேன். ஏதோ கீழே போட்டானே, என்னத்தை போட்டான்? எதையும் போட்டானே. ஓ, பேண்டேஜை போட்டிருக்கானா? நல்ல பையன். நான் சொன்னேன்ல கொஞ்சம் கொஞ்சம் விளையாட தெரியும், நான் சொல்லியிருக்கேன். டே தம்பி, இந்த மாதிரி பேண்டேஜெல்லாம் நீ முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் பையன் ஞாபகத்தில் வச்சுட்டான். பையன் ஞாபகத்தில் தான் வச்சுருக்கான். என்னடா நியூஸ் பேப்பர் தூக்கி மண்டை மேலே போடுற லூசு பையில. சரி, நம்ம கோலை போடுவோம். அவன் நியூஸ் பேப்பரை போடுவான்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பரையும் போட்டாங்க. அவங்க இப்போ நம்ம ட்ரெயின் எடுப்போம். அண்ணாத்த அது ரெடி வெடி இது பாட்டு தெரியாது. ட்ரெயின் நல்லா தான் போயிட்டுருக்கு. டப்பா ட்ரெயின் வேறு, பக்கத்தில் கண்டு வந்தாலும் வந்துடும். ஓகே, மணி 1 தான் ஆச்சு. ஏதாவது வீடு பார்த்தோன்னா டக்குன்னு பார்த்துட்டு வந்து எல்லாம் ஆச்சு. ஓ, அங்கே ஒரு வீடு வருதுங்க, ஷெரீஃப்னு நினைக்கிறேன். கௌபாய்ஸ். ஓ காக்கா, வண்டியை நம்ம இங்கே நிறுத்த வேணாம். கௌபாய்ஸ் இருக்கானுங்க. கன் ஸ்மித் வர கீழே உழுண்டான். நானும் செத்துட்டான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எந்திச்சு வரான். அங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீடாக ரைட் பண்ணுவோமா? 2 வீடு இருக்குங்க. இங்கே இருக்கிற வீடையாக ரைட் பண்ணுவோம். ஓகே, என்னடா இது பண்ண முடியல. ட்ரெயினை ஸ்டாப் ஆயிடு. சரி, அந்த வீட்டிலே டேரெக்டாக பண்ணுவோம். அந்த வீடியோ பண்ணுவோம். இந்த வீடியோ வேணாம் நமக்கு. வண்டியை நிறுத்திடுவோம் இங்கே. என்னடா நிற்க மாட்டேங்குது வண்டி. சரி, நம்ம இறங்குவோம். வந்துட்டேன். ஓகே, ஓ வீரனா சூரனா அசுரனா. ஐயோ, இவனுங்களே எப்பா என்னடா எல்லாம் ஒரே டீம் செத்துட்டானுங்க. எதுவும் வந்து அவங்கள கொண்டுருச்சுங்க. ஆனால் என்னதுன்னா நமக்கு தெரில. நம்ம கோலெல்லாம் எடுத்துப்போம். நம்ம ஓஹோ, இப்போதான் புரியுது. மின்னல் வந்து அவனுங்களை தாக்கிடுது. நம்ம ஃப்ரெண்டே இவங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணிடுவான். அதனால் நம்ம தேவையானது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகே,
ஓகே வாங்க நம்ம கிளம்புவோம். ஆனால் எப்போ இருட்டாகுன்னு கூட தெரியாது. கிளம்புறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ நம்ம போய் வண்டி ஏற்றனா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏறிவான். இது அவ்வளோதான், அவனை ஏறிடான். மணி 8 PM. நம்ம ஒரு ஜாமியை கொண்டு எரிச்சாச்சு. சரி நம்ம போவோம். இந்த வீடு வந்து டைம் 9 ஆயிடுச்சு. இப்போ இருட்டாயிடுவாங்க. 3, 2, 1 கோ. சிப்படி சப்படி சி யூமா பாபி பாபிசா யூமா பாபி பாபிசா யூமா பாபி பாபிசா யூமா பாபி பாபிசா. இருட்டாயிரு. இருட்டாயிடுச்சு நான் சொன்ன உடனே பார்த்தீங்கல்ல. ஐயால மெஜிஷியன் சொன்னோன்னு இருட்டாயிடுச்சா. இன்னும் நம்ம 10,000 கிலோமீட்டர் தான், 10,000 மீட்டரில் தான் நெக்ஸ்ட் இது வரும். நெக்ஸ்ட்டு சேஃப் ஜோன் வரும். அந்த சேஃப் ஜோனில் தான் நம்ம தாங்கணும். இந்த டவுன் வருது, இதை மட்டும் நம்ம மாட்டினா நம்ம கதை முடிஞ்சிடும். கதமாயிரும். அப்புறம் கவுபாய்ஸ்லாம் இருக்கணுங்க. என்னமோ மியூசிக்லாம் கேட்குது. கைஸ் அங்கே பாருங்களேன், பேங்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சேஃப் ஜோன் வந்துட்டோம். ஐயோ என்னடா ட்ரெயின் பாட்டு வெளியே போயிடுச்சு. அடப்பாவிகளா, என்னடா ட்ரெயின் பாட்டு வெளியே போகுது. நம்ம கவனக்குறைவுனால என்னென்னமோ நடக்குது. பின்னாடி வர முடியாது. ஸோ ஐயோ என் ஃப்ரெண்டு வேறு லீவ் ஆகிட்டானே. அவன் லீவ் ஆகிட்டே இருக்கான். ஐயோ இவன் வேறு லீவ் ஆகிட்டான். கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். அங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது. அந்த ஹார்ஸு எடுத்து கொண்டு அந்த ஹார்ஸ்